ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் B2B பாய் வீட்டு தம் பிரியாணி ரெடிமேட் மசாலா பேஸ்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். சீரக சம்பா ரைஸில் பிரியாணி செய்ய போகிறோம். இது வந்து மசாலா பேஸ்ட்டே ரெடிமேடாக நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக உலக்குலையுமே அளந்து போட்டுக்கிட்டேன். ஒரு உலக்கும் 1/4 உலக்கும் அரிசி இருந்தது. இது ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். தண்ணியில் ஊற போட்ட அரிசியை அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா பேக்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல எண்ணெயோட மசாலா வந்து நம்ம வீட்டில் பிரியாணிக்கு எப்படி மசாலா வணக்குவோமோ அந்த மாதிரியே இருந்தது. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன், அதே மாதிரியே இருக்குது. ஜஸ்ட் நான் இதை பேக்கை பிரித்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இந்த மசாலா பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிடுறேன். எண்ணெயோ பட்டை ஏலக்காய் கிராம்பு பேலீஃப் எதுவுமே போட்டு தாளிக்கல. வெறும் குக்கரில் மசாலா பேஸ்ட்டை பிரித்து அப்படியே கொட்டிட்டேன். இது ஒரு 2 வணக்கிட்டு அந்த மசாலா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் 1/2 கிலோ அளவு மட்டனை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி உள்ளே போட்டுட்டு நல்லா வணக்கிடுவோம். மசாலா கூட கறி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கிறது தான். இதில் வேறு எந்த வேலையுமே இல்லை. மிளகாத்தூள் எவ்வளோ மெஷர்மெண்ட் பார்க்கணும், உப்பு எவ்வளோ மெஷர்மெண்ட் பார்க்கணும், இஞ்சி பூண்டு உரிக்கணும், தக்காளி வெங்காயம் எதுவுமே கட் பண்ண தேவையில்லை, அரைக்க தேவையில்லை, எதுவுமே வேலை இல்லை. டக்குன்னு மசாலா பேஸ்ட் வாங்கினோமா, அரிசி வாங்கினோமா, கறி வாங்கினோமா, இவ்வளோதான் நமக்கு வேலை. அதுக்கப்புறம் அந்த பேக்லேயே வந்து 1/2 கிலோ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு 750 ml தண்ணி ஊற்றணும் அப்படின்னு போட்டிருந்தது. 750 ml தண்ணி வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி இந்த மசாலா பேஸ்ட்டு யூஸ் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 750 ml தண்ணி போதுமாக இருக்கும். மட்டன் பிரியாணியோ பீஃப் பிரியாணியோ செய்யும்போது இன்னும் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மட்டன் நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு குடிச்சு பார்த்துக்குவோம். உப்பும் காரமும் போதுமாங்கிறத குடிச்சு பார்த்துக்குவோம். நம்ம கொஞ்சம் காரம் தூக்கலாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். அந்த தண்ணி குடிச்சு பார்த்தாவே உங்களுக்கு உப்பு காரம் போதுங்கிறது தெரியும். இல்லை பத்தலை அப்படிங்கிறதுனாலும் மிளகாத்தூள் போட்டு அரிசி போட்டுட்டு நம்ம அரிசியை போட்டுட்டு மூடியை பேக் சைடு திருப்பி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இதில் உள்ள உப்பு காரமே போதுமாக இருந்துச்சு, அப்படியே செஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. சீரக சம்பா போட்டது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு மறுபடியும் பேக் சைடு மூடியை திருப்பி மூடி வச்சுருவோம். இப்போ நல்லாவே தண்ணி வற்றிட்டு வருது. இந்த டைமில் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நான் நெய் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நெய்யுமே அந்த மசாலா பேஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ரைஸ் வந்து நல்லா ஈவனாக தம் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றிட்டு குக்கரை மூடி அடுப்பில் ஃபஸ்ட்டு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் மேலே குக்கரை வச்சு மீடியம் இல்லைனா சிம்மிலையே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு தம்மில் வச்சுருவோம். 15 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா பேஸ்ட்டில் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹோம்மேடு மெத்தடில் தான் செஞ்சுருக்காங்க. நல்லா அருமையாக அற்புதமாக பிரியாணி வந்திருக்கு. நீங்களும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா பேஸ்ட்டு வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவுமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த மசாலா பேஸ்ட்டு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மசாலா பேஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவுமே இருக்கும். ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி சாப்பிட்ணும் ஆனால் வேலை செய்கிறத நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டு ரொம்பவே கை கொடுக்கும். ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க, இவ்வளோ டேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும். வாங்கி பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் இப்போ அந்த சாப்பாடை கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா அந்த எண்ணெய் பசையோட சூப்பராக பஞ்சாட்ட நமக்கு இப்போது பிரியாணி அந்த அத்தன்டிக் பாய் வீட்டு பிரியாணி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.